நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழையின் தீவிரத்தன்மையானது சற்று தணிந்து காணப்பட்டு கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. இப்போ நேற்று பதிவான அந்த வெப்பச்சலன மழையை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில இடங்களில், அதாவது நாமக்கல் மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள், அதன் பின்னர் பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பகுதிகள், அதன் பின்னர் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி. ஸோ இப்படி தான் அந்த மழையானது ஒரு பெல்ட் மாதிரி அந்த ஒரு நீண்ட ஒரு வரிசையில் பதிவாகி இருக்கிறது. அதே போல் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது. நான் குரோம்பேட்லேருந்து பார்க்கும்பொழுது எனக்கு வடக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ அந்த இடியானது அந்த மின்னல் தென்பட்டது. இடின்னு சொல்ல முடியாது, இடி சப்தம் கேட்கல குரோம்பேட் பகுதியில். ஆக்சுவலாக மின்னல் தென்பட்டது. அதே போல் வட சென்னை பகுதிகளில், சென்னையின் உட்பகுதிகளின் சில இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. சில நண்பர்கள் காணொலியையும் முகநூல் பக்கத்தில் எனக்கு பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. வெப்பச்சலன மழையானது பதிவாக இருக்கிறது. ஆனால் கணிசமாக கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்து காணப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருந்ததாக இதுவரையில் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்போ வடக்கு கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதே போல் மகாராஷ்டிரா மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வேறு மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்திருக்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திலும் கூட மகாராஷ்டிரா மாநிலத்தில் சில இடங்களில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் அங்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்குமிகமாக மழையானது பதிவாகும். கேரளாவிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும். ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பார்க்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை இதே மாதிரியே தான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குமா. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பொழிவை கொடுத்துட்டு உட்பகுதிகளிலையும் வெப்பச்சலன மழை மாதிரியே அது கொடுத்துட்டு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எது எப்படியோ நேற்றைய தினம் வெப்பச்சலன மழை பதிவானதுனால இன்றைக்கி வெப்பச்சலன மழை உட்பகுதிகளில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி பதிவாக இருக்குது. அப்போ அடுத்த 24 மணி நேரத்திலும் உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றுடன் ஒப்பிடுகையில் நாளைக்கு, அதாவது 24ஆம் தேதி என்று, நாளைக்குன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக இப்போ நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த மாதிரி 12:10 மணி ஆகுது. இது நீங்கள் நள்ளிரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிகாலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது 10 நிமிடங்கள் மட்டும்தான். இப்போ 24ஆம் தேதி, 24 ஜூன் 2026ஆம் தேதி என்று உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குனாக்கா தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் இப்போ 23ஆம் தேதி என்று பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அதனால் நம்ம 24ஆம் தேதி தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை முன்வைக்க வேண்டியது இருக்குது. மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இவை தவிர்த்து வடகுடி தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில், அதே போல் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மாலை நேரங்களில் குறிப்பாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், வெரி சப்ஜெக்டிவ். இவை போக இந்த மேற்கு திசை காற்று அதிகரித்திருக்கிறதுனால வெதர் மாடல்ஸ் காட்டாத சில இடங்களில், அந்த ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அதன் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சில பகுதிகளின் மழை அளவுகளை பார்த்துடலாம். அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்குகிறேன். நம்ம அந்த மழை அளவுகளை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். இப்போ மல்லசமுத்திரம், இது நாமக்கல் மாவட்ட பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 30 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. ஓலைப்பாடி பெரம்பலூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், கூவகம் அரியலூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், கடலூர் மாநகராட்சி, ஆக்சுவலாக கடலூர் டவுன்லேயே நல்ல மழை பதிவாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 18 மில்லிமீட்டர். அதே போல் காட்டாத்தூர் வடக்கு, இது அரியலூர் மாவட்ட பகுதி, அங்கே 15 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து வேலப்பஞ்சாவடி திருவள்ளூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மலையாளப்பட்டி நாமக்கல் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அண்ணாநகர் மேற்கு சென்னை மாநகர் 13 மில்லிமீட்டர், முள்ளுக்குறிச்சி நாமக்கல் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பேசின் பிரிட்ஜ் சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், நகியம்பட்டி, இல்லை நாகியம்பட்டியா இல்லை நகியம்பட்டியான்னு தெரியல, அது ஆங்கிலத்தில் இருக்குது, நான் அப்படியே படிச்சுட்டேன். சேலம் மாவட்ட பகுதி, அங்கே 10 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நாமகிரிப்பேட்டை நாமக்கல் மாவட்ட பகுதி 10 மில்லிமீட்டர், கொரட்டூர் அணைக்கட்டு திருவள்ளூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பந்தலூர் நீலகிரி மாவட்டம் இப்போ தான் வருது. அந்த நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள் இப்போ தான் லிஸ்ட்டில் வருது.
அப்போ மேற்கு திசை காற்று ஆக்டிவாக இருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. ஆனால் அந்த மழை அளவு இப்போ வரைக்கும் நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்குது. இப்போ 9 மில்லிமீட்டர் அளவு மழை என்பது மேற்கு திசை காற்று வீரியம் பெற்று இருக்கக்கூடிய தருணத்தில் குறைவான அளவு மழை தான். அதை நம்ம வந்து கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டியது இருக்குது. மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லை காலை 8:30 மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில், ஏன்னா நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஓரளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகி நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு இருந்தாலும் கூட அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இப்போதைக்கு 9 மில்லிமீட்டர் அளவு மழை பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. வெப்பகம் மாதவரத்தில் 9 மில்லிமீட்டர், அம்ஜிகரையில் 9 மில்லிமீட்டர், மதுரவாயல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர் பகுதி, அங்கெல்லாம் 9 மில்லிமீட்டர். மீன் சுருட்டி இது வந்து அரியலூர் மாவட்ட பகுதி, அங்கே வந்து 8 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில், ஐனாவரத்தில், நெற்குன்றத்தில், வலசரவாக்கத்தில் தலா 8 மில்லிமீட்டர் அளவு மழையும், அதிப்பட்டு இது திருவள்ளூர் மாவட்ட பகுதி, அங்கே வந்து 8 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் பகுதி, பாரிமுனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதி தான் அங்கே 7 மில்லிமீட்டர். இப்போ நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்குதுங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த மழை அளவுகளை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 7 மில்லிமீட்டர் வரைக்கும் படிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து டைம் இருக்குனாக்கா மழை பதிவான அந்த பகுதிகளின் எண்ணிக்கையும் குறைவு, அதே போல் மழை பதிவான அந்த மழை அளவும் வந்து குறைவாக இருந்திருக்கிறது. அதனால தான் நம்மளால் வந்து இவ்வளோ தூரம் அந்த லிஸ்ட்டில் பகுதிகளை படிக்க முடியுது. ஸோ இதே மாதிரியான ஒரு நிலை அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கும். இதை விட குறைவான இடங்களில் மழை பதிவாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, அல்லது இதை ஒட்டிய அளவிலேயே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மழை பதிவாகக்கூடிய பகுதிகளில் மட்டும் சில மாறுதல்கள் இருக்கலாம். நான் தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி வட உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். வடகொடி தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் ஃபார் ஷோர் இருக்குது. சாதாரண வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்கிடுறேன். கேள்விகளும் குறைவாக தான் இருக்கிறது. ஏன்னா ஆக்டிவிட்டி சப்ரஸ் ஆகிருக்குங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால் வந்து கேள்விகள் வந்து ஒரு 4 கருத்துக்கள் தான் இருக்கின்றன. அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நம்ம விரைவாக முடித்து விடலாம். ஆனந்தன் மகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் ஃபர்ஸ்ட் லைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லைக் சொல்லியிருக்கீங்க, எனக்கு உங்களை அதாவது உங்கள் ஐடியா இப்போ பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கேள்வியாக கருத்துரை பகுதியில் முன்வைங்க, அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குகிறேன். விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய இரவு வணக்கமுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சந்தோஷமாக போய் தூங்குங்க. ஆனால் இப்போ அதுதான் இப்போ கண்டிஷன்ஸ் வந்து உங்கள் பகுதியிலையும் வந்து பெட்டராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய நண்பர்கள் வந்து அதில் ரொம்ப பெரிய அளவில் இப்போ ஆர்வத்தை காட்டல. ஏன்னா சேஞ்ச் ஆகிருக்கிறத அவங்களால உணர முடியுது. அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சமாக இந்த காற்றினுடைய அந்த வேகம் அதிகரிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனந்தன் கூட ஒரு காணொலியே எனக்கு அனுப்பியிருந்தார். பொள்ளாச்சி பகுதியில், பொள்ளாச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில் அவர் வந்து இருக்கார். அந்த காணொலியை பார்க்கும்போது ரொம்ப வறண்டு கிடக்கு, காற்று வந்து வீசுது, ஆனால் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இயற்கையில் நம்ம என்ன செய்கிறது, அது அதோட போக்கில் தான் இருக்கும். நம்ம காத்திருந்து பார்க்கலாம். சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நன்றி, நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. மட்டக்களப்பு தொடர்பாக சரியான தருணம் வரும்பொழுது நான் உங்கள் கூட முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். சுப்பிரமணி அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைக்கு கடந்த 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் கனமழை பெய்கிறது, போதும் விவசாயம் பாதிக்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த நண்பர் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மாதிரி மழை பதிவாக இருக்குது போல். 3 நாள் சொல்லியிருக்காரு, 20, 21, 22. இவர் சொல்லும் போது நம்மளால் அது தெரிஞ்சுக்க முடியுது. இது வந்து மழை அளவுகளிலே பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியல. அதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து மழைமானி இருக்கக்கூடிய ஒரு இடமாக கூட இருந்திருக்கலாம் அவருடைய பகுதி. குறிப்பாக ஜவ்வாது ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் இந்த மாதிரியான அந்த சூழ்நிலை என்பது வந்து இருக்கும். அது நிறைய பேருக்கு வெளியவே தெரியாமலே வந்து இருக்கும். இப்பயே நம்ம நைட் நேரத்தில் மழை அளவுகள் பட்டியலை பார்க்குறோம். காலை நேரத்தில் மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும்பொழுது அது 8:30 மணிக்கு வெளியாகுது இல்லையா, கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகள் பட்டியல் அஃபிஷியல் பட்டியல் வரும். அந்த அஃபிஷியல் பட்டியலில் அந்த மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஸோ இதில் அந்த சேஞ்சஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி தான் வந்து இருக்குது, இதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் நண்பர் சொன்னதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போது எதுவுமே வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்ம நார்மலாக சொல்லுவோம்
வயிற்றுக்கு உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான செயல் அப்படிங்கிற மாதிரி. புண்ணியம்னாக்கா இப்போ நான் அதுக்குள்ளே போகலை டீப்பாக, அது வந்து நல்ல விஷயம். மற்றவருடைய பசியை ஆற்றுவது, பசியாக இருப்பது என்பது கொடுமையான விஷயம். அந்த பசியை ஆற்றுவதற்காக ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்கனாக்கா அது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அது எதனால் சொல்கிறாங்கனாக்கா, போதும் எனக்கு பசி தீர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா நிறைய ஆசைகள் மனிதர்களுக்கு வரும். நமக்கு வந்து தங்கங்கள் வழங்கப்பட்டது என்றால் போதும்னு சொல்கிறதுக்கு 190% மக்களுக்கு மனசு வராது. அது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக வேணால் போதுன்னு சொல்லலாம், எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா போதுன்னு சொல்லலாம். இல்லை கண்டிஷன்ஸ் இருந்ததுனாக்கா இதை கொடுத்துட்டு உனக்கு கொண்டுடுன்னு சொன்னாக்கா போதுன்னு சொல்லலாம். இல்லை அதற்கு ஈடான ஒரு இழப்பணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா போதுன்னு சொல்லலாம். இல்லை எதுவுமே தேவையில்லை, உனக்கு அன்கண்டிஷ்னலாக எவ்வளோ தங்கத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆசை அதிகமாகும். இது வந்து போதும்னே தோணாது மனசில், அந்த மாதிரி இருக்கும். செல்வத்தில், மகிழ்ச்சியில் இந்த மாதிரி நம்ம கொடுக்க இப்போ ஒருத்தர் சிரிக்க வச்சுட்டு இருந்தோம்னாக்கா சந்தோஷமாக இருக்க, ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்க, இது நமக்கு நிலையாக கிடைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன், எனக்கு போதும், இதோட நான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் வருத்தப்பட போகிறேன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பசியை பட்டும் அன்னைக்கு வந்து இவ்வளோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலை. அந்த போதும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே ஒரு மனிதருக்கு சரிவர கிடைக்கல அப்படிங்கும் போது அது உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இப்போன்னு இல்லை, பல காலம் தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்மளுடைய இலக்கியங்கள்லேருந்து அது தொடர்பான விஷயங்கள் இருக்குது. இந்த வள்ளல்கள் இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அது மாதிரி வயிற்றுக்கு பசியாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயல் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் சில இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் முன்னோர் மொழிகள்னு இருக்குது, நம்ம இலக்கியங்கள்னு மட்டும் பார்க்க வேணாம். ஏன்னா இலக்கியங்கள்ங்கிறது வந்து சில மன்னர்கள் சார்ந்து அவர்களை புகழ் பாடும் வகையில் எழுதப்பட்ட சில நூல்களும் வந்து உண்டு. சில நூல்கள், நிறைய நூல்கள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மட்டுமே போகாமல் நம்ம முன்னோர் மொழிகளில் பார்த்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்வியல்கள் இப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவைகள்லாம் நமக்கு சுட்டி காட்டுறது ஒரு விஷயம்தான். இந்த பசியாற்றுவது ஒரு உன்னதமான செயல். சரி, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நீங்கள். அப்போ தான் வருது நான் சொல்ல வரக்கூடிய அந்த விஷயம். இது எப்படி ஒரு போதும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களால் கொண்டு செல்லப்படுகிறதோ, அதாவது இப்போ எனக்கு வந்து சோறு போட்டுகிட்டே இருந்தால் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிட முடியாது, இல்லை எனக்கு போதும், என்னோடய வயிறு வந்து நிறைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நபர் நகர்றாங்களோ, அந்த மாதிரி தான் இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும், குறிப்பாக அந்த மலை மாதிரியான விஷயங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அது இல்லைங்கும் போது நம்ம மனசு வந்து இயங்கும். அதே சமயத்தில் அது அதிகமாக கிடைச்சிருச்சுனாக்கா அதை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது, அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. என்னப்பா இது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கும், இப்போ நண்பர் சொல்லியிருந்தார் இல்லையா, விவசாயம் பாதிக்குது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரியும் உண்டு. இல்லை நார்மலாகவே நம்ம வீட்டிலே இருக்க முடியாது இல்லையா, மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனாக்கா நமக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது கிடைச்சதுனாக்கா அது உண்மையிலே கஷ்டமாயிடும். அதுதான் இயற்கை. அப்போ அது வந்து ஒரு கொடை மாதிரி. அப்போ உணவை ஒருத்தருக்கு வழங்குறது, பசியை ஆத்துறது எவ்வளோ உன்னதமான செயலோ, அதே போல் இயற்கை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மழையும் ஒரு உன்னதமான விஷயம். அந்த எப்படி சொல்கிறது, இங்கேருந்து நீர் வந்து ஆவியாகி அது மேலெலும்பி சரியான காலகட்டத்தில் சாதகமான சூழல்கள் வரும்பொழுது நமக்கு அது மழையாக கிடைக்கிறது. அப்போ அந்த நீருக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை செய்யணும், அதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மழைக்கு, நம்ம இயற்கைக்கு எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம இந்த மண்ணில் வந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வம்சத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதுதான், அதை நீரை இனி வரக்கூடிய நாட்களில் சேமிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். அப்போ எக்ஸஸாக பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், அப்போ நண்பர் சொல்லியிருந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து பெய்யுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நான் சொல்கிறது என்னன்னாக்கா, அங்கங்கே அந்த மழைநீர் சேகரிப்பு விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை சமாளிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது நண்பர்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணாங்க. அதில் ஒரு 6 மணி நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நானும் இன்னொரு நண்பரும். அவருடைய சேனலில் ஒரு 1 மணி நேரம் வீடியோவா இல்லை 1/2 மணி நேரம் வீடியோவா பிரித்து அவர் வந்து போடுவார் வருங்காலத்தில். அது எப்போ வரும், எப்போ அவர் போடுவாருன்னு தெரியாது, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் மனுஷன்.
பட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பேசியிருந்தோம். ஒரு 6 மணி நேரம் பேசியிருந்தோம். எல்லாத்த பற்றியும் பேசியிருந்தோம். சுற்றுச்சூழல் பற்றி ரொம்ப அதிகமாகவே அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தது, இந்த எல்னினோ மாதிரியான கான்செப்ட்லாம் வரும்பொழுது, இப்போ இந்த மாதிரி இயற்கையில் இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வீசுது, ஆனால் மழை இல்லை. திரும்ப வந்து ஆக்டிவாக இருக்கும்போது மழை வருமா? மறுபடியும் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து சவுத் ஈஸ்ட் அரேபியன் சீல வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நடக்கலாம். மறுபடியும் வந்து மழை வந்து நல்லா ஆக்டிவாகவே பதிவாகலாம். பதிவே ஆகாதன்னா சொல்ல முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன், இது வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம்னு வச்சுங்களேன். பட் இப்போ போதுமான அளவு மழை பதிவாகலை அப்படிங்கும்போது இப்போ வெப்பச்சலன மழை பெய்யறத நம்ம அணை கட்டணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லும்போது நான் அதுக்கே சொல்லியிருந்தேன். இதே நம்ம கடந்த காணொலிகளிலே பேசியிருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, நமக்கு தேவையான நதிநீரை நம்ம பக்கத்து மாநிலத்திட்டேருந்து நமக்கு வர வேண்டிய நம்மளுடைய உரிமையை நம்ம வந்து கேட்டு பெறணும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். நிரந்தர சொல்யூஷனை நோக்கி நம்ம நகரணும். அது வந்து ஒரு சைடு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டேம் அமைக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். அதற்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அது வந்து இப்போ கடலில் பெய்கிற மழையை, இப்போ சென்னையில் பெய்கிற மழையை நீங்கள் வந்து ஜவ்வாது மலைக்கு எப்படி கொண்டுட்டு போவீங்கன்னு இருக்குது. இப்போ அங்கே வறட்சியாக இருக்குன்னு வச்சுப்போமே, ஜவ்வாது மலையை தாண்டி அந்த சைடு. ஸோ கடல்லேருந்து நீங்கள் எப்படி புஷ் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஒரு இடத்துல மழை வந்து கன்சாலிடேட்டடாக பெய்யுது, கான்சன்ட்ரேட்டடாக பெய்யுது அப்படிங்கும்போது அதை வந்து எஃபெக்டிவாக தமிழ்நாடு முழுக்க யூட்டிலைஸ் பண்ணோம் நம்மளால் நினைக்க முடியாது. அதற்கு நம்மளுடைய அந்த இயற்கை அமைப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கும். அது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நதிநீர் இணைப்புங்கிறதும் ஒரு மெகா ப்ராஜெக்டாக இருக்கும். அது வந்து திடீர்னுலாம் செஞ்சிட முடியாது. இப்போதைக்கு நம்மளால் இந்த வருஷத்தில் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கும் போது, இல்லை அடுத்த வருஷத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும் போது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயரச் சேருவதற்கு இந்த காலகட்டத்தில் நம்மளால் இயன்ற நடவடிக்கைகள் எடுக்கலாம். முதல்ல மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. அதை கட்டாயப்படுத்தி கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காலத்தில் செய்யப்பட்டது. ஆனால் அது வந்து ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் தான். அது வந்து அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களால் ஆட்சிகள் மாறும்பொழுது அது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கினாலும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த மாதிரி அரசு வந்து கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்யணுமான்னு எனக்கு வந்து தெரியல. அது அவங்களுடைய விருப்பம். இப்போ அரசு வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மறுபடியும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு கட்டடத்துலையும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். அரசு அலுவலகங்களில் அது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லையா, சென்னையை சுற்றி பில்டர்ஸாக வீடு கட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏரிக்கு பக்கத்தில் வீடு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிட்டே இருக்கிறான். எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஏரியோட சைஸ் எல்லாம் சுருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பள்ளிக்கரணையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், தேசிய அளவில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நிறுவனத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த நிறுவனம் பேரை கூட நான் வந்து சொல்லிவிடுவேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எனக்கு வந்து கிடையாது. பிரிகேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு நிறுவனம். நிறுவனத்தின் அதிபர் அவர் தான். நிறுவனத்தை யார் நிர்வகிக்கிறாரோ அவர் வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு நபர். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார நபருக்கு இவர் வந்து உறுதுணையாக பல இடங்களில் இருந்திருக்கிறார். ஒரு ஆடிட்டர் மாதிரி இருந்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள், அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் வந்து அவருக்கே இவர் செய்திருக்கிறார் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அம்பானிக்கு அவர் கொஞ்சம் நெருக்கமானவர். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மிகப்பெரிய ஒரு அதிகார போக்கு வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய நெருக்கடிகள் வழங்கப்பட்டிருக்கும். இதை எப்படியாவது நிறைவேற்றி பண்ணணும், அதாவது எப்படியாவது செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இறங்கி சில வேலைகளெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு இறங்கி ஒரு சதுப்பு நில பகுதியில் எதற்கு அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்ட அவங்க முயற்சி பண்ணாங்கங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரியல. அது வந்து ஈகோ கிளாஷ்னாலேயா, இல்லை வந்து ஏன்னா அது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவொடனே கூட அவங்க வந்து விலகிருக்கலாம். அப்படி இருந்தும் அது வந்து அவங்க கொண்டுட்டு போகிறாங்க, அதை ப்ரொசீட் பண்ண பார்க்குறாங்க. அதற்காக வந்து சட்டத்திலேயே சில பல விஷயங்களை வந்து மாற்றுறாங்க, உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருது. இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நடக்கும். பட் எனிவே இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து ஒரு பெரிய நிறுவனம். அது வந்து உண்மையிலே அது இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கான அந்த ஆதாரங்கள்லாம் ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால அது கரெக்டாக வந்து கேப்சர் ஆனிச்சு. ஆனால் அதற்கு பக்கத்திலேயே அந்த 200 அடி ரோடுன்னு ஒன்று போகுது. ஒரு ஏரியை பலந்து நடுவில் தான் அந்த சாலையே வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த ஏரிக்கு இது வந்து ஒரு விஷயத்தில் எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்சியில் வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. இது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து
இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த மாதிரியான நடுவில் ஒரு சாலை போகும்போது அங்கே ஒரு சில சுற்றுச்சூழல் மாறுதல்கள் என்பது வந்து ஏற்படுகிறது. இதற்கு பக்கத்திலேயே இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து கட்டடம் வந்து கட்டிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அப்படியே போட்டு வச்சிருக்காங்க, 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒப்படைச்சிருவோம்னு சொல்லி பேனர் வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல எதுக்கு 1 வருஷத்தில் வேக வேகமாக கட்டுறாங்கங்கிறது எனக்கு வந்து தெரியல. நல்ல ரேட்லாம் போட்டாங்க, 1,50,00,000 எவ்வளோ போட்டிருந்தது. ஒரு 2 BHKவோ 3 BHKவோ அப்பார்ட்மெண்ட்டோ ஃப்ளாட். ஸோ ரேட்டை பாருங்கள். அந்த இடத்துல அந்த ஏரிக்கு பக்கத்தில் வேக வேகமாக கட்டுறாங்க. அதுதான் பொதுவாகவே அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, வெளியே கேட்டிங்கனாக்கா அவங்க சொன்ன ரேட்டுக்கு கண்டிப்பாக கட்டடத்தை ஒப்படைக்க மாட்டாங்கங்கிறதே சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் வாங்கினவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அது அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களும் இதுக்கு முன்னாடி சில சர்ச்சைக்குரிய இடங்களில் அவங்க வந்து கட்டடம் கட்ட முயற்சி பண்ணி அது எல்லாமே வந்து பேசும் பொருளாக இருக்குது. இல்லைன்னு வந்து கிடையாது. இல்லை அவங்களே ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இருந்திருக்கு. பட் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. ஏரிக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் வந்து கட்டப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வந்து கட்டுதுனாக்கா இது வந்து சும்மா நிற்க போகிறது கிடையாது. இது வந்த பிறகு இன்னொரு பெரிய நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு ஒரு பெரிய இடத்த வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து அவங்க அறியாமல் தெரியாமல் இல்லை தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்விடத்தை வந்து நகர்த்தி கொண்டு வந்து அந்த விலைவாசி உயர்வுனால அவங்களால வந்து சில இடங்களை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. இப்போ அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து காசு கொடுத்து ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு மல்டி இப்படி சொல்கிறது பல அடுக்கா அந்த மாதிரியான ஒரு கட்டடத்தை வந்து கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அதான் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள். ஸோ இதுக்கெலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணணும். சரி, கட்டடத்தையாவது கட்டுறானுங்க. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு இப்போ தான் வந்து நிறைய சட்டத்திட்டங்களை தளர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே. தளர்த்திருக்கோம்னாக்கா இப்போ சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஆளுகின்ற தலைவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் சிஎம்டிஏல ஃபண்ட் எல்லாத்தையும் பார்ட்டி ஃபண்டுங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணலான்னாக்கா, அப்ரூவல் கொடுக்கும் போதே நீ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உயரிய கட்டடங்கள்லாம் வச்சுருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரியாக சில விஷயங்களை பண்ணணும். நீ 1 ஏக்கரில் பண்ணுற, 2 ஏக்கரில் பண்ணுற, டவுன்ஷிப்புன்னு கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து பல ஏக்கராக இருக்குது. அதுக்கு வந்து ஏற்கனவே சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு செட்பேக் விடணும், மக்கள் பயன்பாட்டுக்கு பொது யூசேஜுக்குன்னு இடம் விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபாலோவும் பண்ணுறாங்க. நிறைய இடங்கள் அது இல்லாத இடங்களில் இப்போ புதிதாகவும் அதற்கான ஒரு இடத்த வந்து உருவாக்குறாங்க. அது நடக்குது. அதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது வந்து முன்னாடியிலேருந்தே நடக்குது. இப்போ கடந்த சில நாட்களாக தான் நடக்குதுன்னு கிடையாது, கடந்த சில ஆண்டுகளாகவே அது வந்து நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த 200 அடி ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே மக்கள் பொது பயன்பாட்டிற்காக ஒரு பார்க் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கம்பல்சரியாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போடும்போது இது வந்து அரசுக்கான பாரத்தை வந்து குறைக்கிறது. இப்போ ஒரு வீட்டில் உள்ள மக்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் பண்ணணும்னு சொல்கிறத விட அதற்கு சப்சிடியாக அரசு தரப்புலேருந்து நாங்கள் வந்து காசு தருவோம் அப்படிங்கிறத சொல்கிறத விட இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க அண்டு இந்த பெரிய ஒரு டவுன்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நீர் மேலாண்மையை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டரை வந்து போடணும். அவங்கெல்லாம் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முதல்ல சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கண்டிப்பாக வச்சுருக்கணும். சரியாக பயன்படுத்தணும் இல்லை, கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டால் மேபி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம எடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஏன்னா தண்ணீர் ஸ்டோர் ஆகுது, அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம தேவைக்கு பயன்படுத்திப்பாங்க. இந்த மல்டி ஸ்டோரேஜ் அப்பார்ட்மெண்ட்லேயே அந்த தேவைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நீர் இருக்குது அப்படிங்கும் போது அதை விட அதிகமாகவே நம்மளால் சேவ் பண்ண முடியும், சேமித்து வைக்க முடியும். அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாமா, ஒரு ஏரியிலையோ ஒரு குளத்துலையோ கொண்டு வந்து அதை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி சேர்க்கும் போது அதை நம்ம ஃபார்மிங் பண்ணுறதுக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை வேறு முறையில் இப்போ மாடர்னைஸ்டாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, இப்போ ஜப்பானெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். நகரங்களில் நான் சொல்கிறேன். இதே சமயத்தில் கிராமங்களிலும் நான் மழைநீர் சேகரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரணும், நகர்த்தி. அது இந்த காலகட்டத்திற்கு தேவையாக இருக்கிறது.
நல்ல மழை பெய்கிற காலத்தில் நம்ம பெருசாக ஒன்று யோசிக்கிறது இல்லை. சில நேரங்களில் மழை இல்லாதப்போ தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் மழைநீர் சேகரிப்பை நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருமே பின்பற்றுவது இல்லை. மழையை கிடைக்கக்கூடிய மழை கொடைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதை பயன்படுத்திக்கிறதுல என்ன இருக்குது? ஸோ அதற்கு நம்மளால் இயன்ற விஷயங்களை பண்ணலாம். இப்போ ஒரு நகரத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் பண்ணுற அளவிற்கு ஒரு கிராம பகுதியில் செலவாக போகிறது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அவங்களே வீடு வச்சுருக்காங்கனாக்கா அவங்களே பக்கத்தில் ஒரு தொட்டி கட்டிக்கலாம், ஒரு குளம் கட்டிக்கலாம், இல்லை ஒரு 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 அமைப்பு மாதிரி வச்சுக்கலாம். அந்த நீரை சேகரிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு மாதிரி வைத்து அவங்க வந்து அதில் சில விஷயங்களை வந்து பண்ணலாம். அதை வந்து சில தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் தான். இதில் வந்து சில ட்ராபேக்ஸும் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து களத்தில் இறங்கி இப்போது ஒரு கிராம பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண ஒரு நபர்னு என்னால் சொல்லிக்க முடியல. அதனால் எனக்கு இதில் வந்து அந்த அளவுக்கு அனுபவம்லாம் கிடையாது. பட் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சிம்பிளாக எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் இந்த நீர் மேலாண்மைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிக்கிறேன். பெரிய அளவில் செலவு பண்ணி வெவ்வேறு மாதிரியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. சிம்பிளாக இது நம்மளால் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதான் ஒரு அரசு முயற்சி பண்ணால் இல்லை யோசித்தா இந்த திட்டங்களை வந்து மிக எளிமையாக வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏன்னா எப்படியோ ஒரு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து மல்டி ஸ்டோரேஜ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாரு, ஒரு டவுன்ஷிப் உருவாக்குறாருனாக்கா அவருக்கு வந்து சில அட்வான்டேஜுங்கிறது இப்போ இந்த புதிய அரசில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் அட்வான்டேஜ்னாக்கா அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய அந்த பணமெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க இதை அவங்க வந்து முன் வைக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்புக்கு நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் அதை பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதன் பிறகு நம்ம கொஞ்சமாக அரசு கட்டிடங்களில் மட்டும் வைக்க ட்ரை பண்ணலாம். அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி மக்கள்கிட்டையும் இதை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய தேவைக்கும் சரி, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கும் சரி அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளா இதை செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீர் மேலாண்மை இப்படியும் வந்து கொண்டுட்டு வரலாம். இதுக்காக 2 நதியை இணைக்கணும் இல்லை வேறு விஷயங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய உரிமை ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக கேட்டு பெறணும். அது வேறு விஷயம். கடைமடை பகுதிக்கு காவிரி வரணும், அது வந்ததே தீரணும், அது வந்து அவசியம். அது இல்லை, அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம மற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து வந்தே தீரணும். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம்னாக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கமெண்ட் வந்து 4 கமெண்ட் தான் இருந்தது. அதுக்கு நான் வந்து ஓரளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். கடைசியில் அந்த நண்பர் வந்து 3 நாள் மழை பெஞ்சது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வந்ததுனால அதற்கான அந்த விளக்கங்கள் வழங்கும் பொழுது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அதனுடைய அந்த பயன்கள், அது மட்டும் இல்லாது இப்போ இந்த நீர் மேலாண்மை தொடர்பாக நிறைய பேர் பேசுகிறதுனால இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சுன்னா, இல்லை நல்லதுன்னு படல, எனக்கு இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கருத்து வேறுபாடுகள்னாக்கா நான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை என்றைக்குமே வரவேற்பேன். ஒரு தவறுன்னு சுட்டி காட்டுறது தப்பு இல்லை. உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருந்ததுனாக்கா அந்த சொல்யூஷனை நீங்கள் சொல்கிறது தவறே கிடையாது. அதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வளர்த்து விட்ட பையன்தான் நான். உங்களால் தான் அந்த சேனல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுடைய ஒப்பீனியனை நான் வந்து மதிக்கிறேன். உங்களுக்கு தோணுன விஷயங்களை நீங்கள் வந்து என் கூட பகிருங்க. அதிலிருந்து நானும் வந்து கற்றுப்பேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு மேதாவி நான் வந்து கிடையாது. அப்படி ஒரு மேதாவி யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே கற்றுக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ உயர் பதவிக்கு போன பிறகும் அவர்கள் கற்றுக்கொண்டால்தான் அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அவங்க கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து புதிதாக பதவியேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை கட்சிக்கு உடனே நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயரத்தை எட்டினாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கற்றுக்காமல் எதையுமே பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேருந்து நானும் கற்றுப்பேன். அது வந்து ஃப்யூச்சரில் எனக்கும் வந்து ஒரு அறிவை வந்து
வளர்த்து விடும். அதை பயன்படுத்தி நான் வேறு விஷயங்களை யோசிக்கும் போது இந்த தகவல்களும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சொல்யூஷனை ஏற்றுறதுக்கு. ஸோ ஃபைனலி வி நீட் எ சொல்யூஷன். எப்போவுமே பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சுழற்சி வரப்போகுது, இந்த மாதிரிலாம் அழிவு வரப்போகுது, இந்த மாதிரியான பெரும் பஞ்சம் வரப்போகுது அப்படியே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. சரி, அது வந்தால் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற அந்த மனநிலையில் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். எதையுமே எதிர்கொள்கிற மனநிலை வேணும், எதையுமே எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், எதற்குமே ஒரு பிளான் வேணும். அந்த பிளானில் நடுவில் சொதப்பல்கள் இருந்தாலும் அதையும் எப்படி சரி பண்ணுறதுங்கிற அந்த ஒரு தெளிவும் வேணும். அதற்கு நம்மள்ட்ட பிளான் பி, பிளான் சின்னு நிறைய இருக்கணும். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். உங்களுடைய வாழ்க்கையிலே வேணாலும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும். சில பேருக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் இருக்கும், எனக்கு இது போதுங்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே இது இருக்கிறது கிடையாது. இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா யுகத்தில் அது நிறைய பேர் கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியா அவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு காட்டுது. அதனால் ஆசை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை நான் இப்படி போகணும், நான் ஒரு பாலிசியை மேக் பண்ணுற அளவுக்கு நான் வளரணும், நான் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு செய்யணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படிங்கும் போது நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்கிறது ஒன்றா சேர்ந்து கற்றுப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் அதை படிக்க போகிறது கிடையாது. இப்போ கமெண்ட் செக்ஷனை நிறைய நண்பர்கள் படிக்கிறாங்க, நான் மட்டும் படிக்கலை. இந்த மாதிரி நான் ரிப்ளை கொடுக்குறதையும் இப்போ நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டவங்க மட்டும் அந்த ரிப்ளை கேட்கல, நிறைய பேர் கேட்குறதையும் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் எந்த கொண்டு போக விரும்பலை. வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.